ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கு தான் பார்க்க போகிறீங்க. அதுதான் ஒரு வீடியோவாக எடுத்தேன். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போலாம் கொஞ்சம் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி அப்படி இப்படின்னு நல்லா கசகசன்னு கடந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் சரி எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெள்ளார வச்சுருக்கு இல்லையா, அதனால் அம்மா தலை கொண்டுட்டு வருவாங்க. தலையெல்லாம் போட்டு வச்சுருக்கனால கொஞ்சம் புல்லு அது இதுன்னு கசகசன்னு இருந்தது. எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வும் கொஞ்சம் ரொம்ப நாளாக நம்மளை பழி வாங்கிட்டு இருந்தது. கொஞ்சம் எல்லிஸாக இது அதுவும் இல்லாமல் அப்புறம் பாத்திரமெல்லாம் கறி பிடிக்கிறது அந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்ததா, சரி அதையெல்லாம் எடுத்து ஸ்டவ்வை மாற்றி வச்சிடலாம் 2 இருக்குது. அதனால் அதை கழட்டி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் புதுசு எடுத்து மாட்டி விட்டுலான்னு சொல்லிட்டு அதையும் மாட்டி வச்சுட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். உட்காந்து க்ளீன் பண்ணால் சாமி கடவுளே, அது உண்மையிலே க்ளீன் பண்ணவே முடியலைங்க. அவ்வளோ இதாக இருந்தது. எப்பயுமே நம்ம மேலே மட்டும் அடுப்பை துடைச்சிட்டு விட்டுறோம். ஆனால் அதுக்கு அடியிலேயும் கொஞ்சம் இதாக இருக்கிறப்ப நான் இத்தனை நாளாக பார்க்கவே இல்லை. சரி இப்போ பார்த்துட்டு அதையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி டேவே கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லேயே போயிடுச்சு. ஆயுத பூஜை க்ளீன் பண்ணதை விட இப்போவே ரொம்பவே நிறைய க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், எல்லாமே நல்லா கூட்டி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வீட்டில் பாப்பா இருக்கா இல்லையா, அவன் கொஞ்சம் நடமாடிட்டு இருப்பாள். பாருங்கள், முன்னாடி மட்டுமே நம்ம கழுவி பின்னாடி இருக்கிற நிலவரத்தையே பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஆரம்பிச்சுட்டு ஒரு இதாக போட்டு தேய்ச்சி நல்லா தேய்ச்சி கொஞ்சம் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ண வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து அதையெல்லாம் வெயில் வச்சு காய வச்சுட்டு அப்புறம் பாப்பாவை பார்க்க ரொட்டீன் ஒர்க்கு தான். பாப்பாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி அம்மா கொஞ்சம் மருதாணி அரைச்சாங்க. அதனால் இன்றைக்கி மருதாணியெல்லாம் பொறிச்சிட்டு ஒரு ஈவினிங் போல் போய் நம்ம வீட்டில் இருக்குது அதை அப்பா வெட்டிவிட்டாங்க. அப்புறம் போய் பக்கத்து வீட்டில் போய் மருதாணியெல்லாம் பொறிச்சிட்டு வந்து வச்சுட்டு அப்புறம் அம்மா வந்தோடனே அதை ஆட்டி கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அப்புறம் அதனால் அதை மருதாணி பொறிச்சு ஆட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் இப்படி தான் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு பளிச்சுன்னு பண்ணிக்கிட்டேன். அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் அப்புறம் ஈவினிங் ரொட்டீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நாளை ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நானும் நிறைய வீடியோஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறதெல்லாம் எடுத்து போடலான்னு நினைக்கிறது. ஆனால் பாப்பா வச்சுட்டு வீடியோ எடுக்கவே முடியல. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்து ஆட் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்களே இப்படி தானா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி மருதாணி சேர்ந்துருக்குன்னு சொல்லி. நைட்டு உப்புமா தான் நம்ம வீட்டில் டின்னரு. நல்லா சேர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங். நாளை ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.